மாலை குடும்பத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்க எல்லாரும் நல்ல நல்ல விஷயமா பேசினாங்க. நான் இளைஞர்களை பற்றி பேசணும். இதை ராஜாவை விட்டா வேற யாரும் இல்லைன்னு வேற மீரா மேடம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று பக்தி, இன்னொன்று பாரம்பரியம், இன்னொன்று சமூக அறம். இது மூணும் பேசுற ஏரியாவுக்கே வராதவன் தான் இளைஞர். இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பைபாஸ்ல போயிடுவான். அங்க இருந்து சொல்லலாம் பெருசுங்க உலருது, இதெல்லாம் பேசியா இப்படியா என்னடா பண்ற அப்படின்னா நான் என் பாட்டுக்கு இருக்கேன்றான். எப்படி 11-12 மணிக்கு தான் அவன் வேலையே தொடங்குறா. ராத்திரி எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்காங்க. காலையில 12 மணி வரைக்கும் அவன் ரூம் திறக்கவே மாட்டேங்குது. நம்ம சொர்க்க வாசல்ல திறக்குதான்னு வாசல்லே நிக்கணும். அவன் எழுப்பி, ஏன்டா டேய் ராத்திரியெல்லாம் என்னமோ பண்ற, விடியங்காட்டி 12 வரைக்கும் தூங்குறிய, எனக்கெல்லாம் இப்ப தூக்கம் வருதா பாத்தியா அப்படின்னு கேட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உனக்கு ராத்திரியே தூக்கம் வராதுல்லன்றான். உனக்கு ராத்திரி ஏப்பம் மட்டும்தான் வரும், தூக்கம் எப்படி வரும்? இவன் தான் இளைஞன். ஒரு காலத்துல இந்த விரலை பிடிச்சிட்டு நடந்தவன், அப்படியே பார்த்தா அப்பா எங்க அப்பாடா அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சீனாக்காரன் மாதிரியே பாக்குறான். அவனுடைய சிந்தனை எங்க போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என் நேரமும் காதுல 2 மாட்டியிருக்கான். மாட்டிட்டு மேல பாக்குறான், கீழே பாக்குறான். இருட்டுல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னத்தையோ ஒண்ணு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த காலத்து டைப்பிஸ்ட் கூட இவ்வளவு வேகமா அடிக்க மாட்டாங்கயா. அடி அடின்னு அடிக்கிறான், அடிச்சுட்டு அவனா சிரிக்கிறான். நம்ம என்ன மாதிரி கேட்டோம்னா ஒரு முறை முறைக்கிறான். இப்போ ஒருத்தன் சிரிக்கிறான்னா அடுத்தவன் ஏதாவது கேட்டா முறைக்க கூடாது இல்ல, ஆனா நம்மால் முறைக்கிறான். என்னதான் செய்வீங்க இந்த பயலன்னு தெரியாம ஒவ்வொரு வீட்லயும் உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட மட்டும் மெல்ல பேசுறான், ஏன்னா அங்கிருந்து தான் துட்டு வருது. அவங்க அப்பாவை கண்டா அடுத்த ரூமுக்கு போய் பூட்டிக்கிறான் கதவை. இப்ப நாங்க எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா முன்னாடி எந்திரிச்சு நிப்போம், அப்படி வந்தாருன்னா இப்படி நிப்போம். சில பேர் நமஸ்காரமே பண்ணுவாங்க. இப்ப பயலுக்கு அப்படி நம்ம வந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான், அல்லது கண்டுக்காம உட்காந்துருக்கான். இந்த பக்கமா திரும்பி சேனல் மாத்திக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா மெல்ல, அப்பா வரட்டும், இப்ப நான் என்ன பண்ண அனுப்புறேன், நம்ம அப்பா நம்ம வீட்டுக்கு தான் வருவார், வேற வீட்டுக்கா போ. இல்லடா அவர் வந்தா எந்திரிக்க சொன்னாரா, நீ எந்திரி, உனக்கு தலை எழுத்து, எனக்கு என்ன வந்தது, நீ எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், பெரிய எம்பி சீட்டு இது, இவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஓட்ட நாற்காலி, இதுல நான் உட்காந்துருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையான்றான். இதுக்கு மேல நீங்க தகப்பனாங்க நிப்பீங்களா? என்னப்பா அரியர்ஸ் வந்திருக்காம? ஆமா பார்த்தேன் டிவியில, டிஏ அரியர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்றான். அந்த அரியர்ஸ் இல்லடா, உனக்கு ஏதோ அரியர்ஸ் வந்திருக்காம. அரியர்ஸ் இல்லாம இதெல்லாம் இன்னைக்கு எப்படி? அவங்க ஒழுங்கா சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, பேப்பரும் திருத்த மாட்டேங்கிறாங்கன்றான். யாரு? காலேஜில். என்னப்பா எவ்வளவு ஃபீஸ் கட்டியிருக்கோம்? அப்பவே நான் சொன்னேன் நீங்க வேணாம் விட்டுருங்கன்னு சொன்னேன், நீங்க தான் என்னைய கொண்டு போய் சேர்த்தீங்க. சரிடா அப்ப நீ படிக்கலாம்ல, படிப்போம். என்னடா படிக்கலாம்னா நீ படிப்போம்ன்ற, நான் எதுக்குடா படிக்கணும், இப்ப நான் தானே படிக்கிறேன், நீ ஏன் டென்ஷன் ஆகுறேன்ற. நீ எப்படி ஆபீஸ்ல வேலை பார்க்கணும்னு என்னைக்காவது நான் சொன்னேன்னா? நீ பாக்குற வேலைக்கு இவ்வளவு நாள் வச்சிருக்காங்கன்றது ஜாஸ்தின்றான். தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லை. முடி வெட்டுறதுக்கு கார்ல போறான். என்னடா முடி வெட்டுற கிடைக்கல கார்ல போறேன்னா, அதெல்லாம் எல்லாம் எங்க போனாலும் இறக்க போனாலும் சிறக்க போ அப்படின்றான். இந்த பழமொழியெல்லாம் யாரா சொன்னதுன்னா அவர் தான் மருத்துவர் சிவராமன் சொன்னார். பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா தலைமுடி லூஸா இருக்கு, டைட்டா லெக்கிங்ஸா, அது அந்த பொண்ணா போட்டுக்கு போல, கலட்டுறதுக்கு தான் ஒரு 2-3 பேர் தேவைப்படும், அவ்வளவு டைட்டா இருக்காது. பயங்கர கஷ்டம். அந்த உடைகள்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள குப்பு குப்புன்னு எரியுது. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல காலேஜுக்கு இருக்க கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துடுறான், வந்துட்டு படக்குன்னு உள்ள போய் படுத்துக்கிறான். ஏன்டானா இன்னைக்கு நேரம் சரியில்லைன்றான். ஒண்ணுமே புரியாம ஒருத்தரோட குடும்பம் நடத்தணும்னா இளைஞர்களை வீட்டில் வச்சு குடும்பம் நடத்தணும், இவ்வளவுதான் விஷயம். இந்த இளைஞர்களை நலம் நலமறிய ஆவல் அப்படின்னா அதுல எனக்கு கல்வியில தொடங்கி கல்யாணம் வரைக்கும் வேற சொல்லியிருக்காங்க. கல்வி இன்னைக்கு புரியல. SSLC வரைக்கும் அவனை போட்டு நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல காலேஜுக்கு போன பிறகு அவன் என்ன பண்றான்றது அவனுக்கே தெரியல. சில பிள்ளைகள் நல்லா படிக்கிறான், பல பேர் லேப்டாப்போடய உட்காந்துருக்கான். அப்புறம் என்ன இப்போ புதுசு புதுசா என்னமோ வாட்ஸ்அப்பா, பல்லு வழக்குன்னு அந்த படம் எடுத்து 1,00,000 பேருக்கு அனுப்புறாங்க.
வாழ்க்கையில விளம்பரம் முக்கியமாப்பான்ற. இது ரொம்ப முக்கியமாடா, இதெல்லாம் எதுக்குடா படம் எடுக்கிறேன்னா வாழ்க்கையில விளம்பரம் முக்கியமாப்பான்றான். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லடா. நமக்கு எதுவெல்லாம் பிரதானம்னு நினைக்கிறோமோ அதுவெல்லாம் அவன் குலைக்கிறான். பேப்பர் வந்தா ஒண்ணும் இல்லை, பேப்பரை 16 பக்கம் இருக்குன்னா பிரிச்சு தான் படிக்கிறான். இல்லப்பா இதெல்லாம் அப்படி படிக்க கூடாது, ஒத்தையா அப்படியே சேர்த்து வச்சு ஒரு ஆர்டரா இருக்கணும். ஆர்டரா இருந்து இது வரைக்கும் என்ன சேர்த்துருக்கீங்கன்ற. இந்த பிள்ளைகளோடு நாம வாழ்க்கை நடத்தி அவனுக்கு நல்லது சொல்லி, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகளை, இப்ப நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல பொம்பளை பிள்ளைகளோ பார்த்ததே இல்லைன்னா காலேஜில். இப்பெல்லாம் வருத்தமா இருக்கு. ஒரு 20 வருஷம் பிந்தி பிறந்திருக்கலாம். அவங்க காலேஜுக்குள்ள நாங்கெல்லாம் பேச போனோம்னா ஒரு பைக்ல 3 பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து போகுது. ஒரு பையன் ஓட்டுறான், பின்னாடி 3 பிள்ளைங்க உட்காந்து போகுது. படி சந்தோஷமா போறாங்க. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு நம்ம பயிர்களை கூப்பிட்டு சொன்னோம்னா, ப்ளீஸ் கண்டுக்காதீங்க, உங்களுக்கே இதுல என்ன பிரச்சனை, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம்ன்றான். இந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற சொல்லுக்கே புரியல அர்த்தம். அவனை எந்த வகையில நீங்க வீட்டுல ஒரு அளவுல சாப்பாடா டேங்கப்பா அவங்க வச்சதான் சாப்பாடு, நீங்க வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுறான். ஆமா, நமக்கே தெரியாம ஒருத்தன் பெல் அடிக்கிறான், ஒரு பெரிய டப்பாவை கொண்டாந்து இறக்குறான். நம்ம சார் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னா, சார் இந்த வீடு தானே, உங்க வீட்டு ஃபோன் நம்பர் தானே, இப்பதான் கூப்பிட்டாங்க அப்படின்றான். நம்ம யாரு ஃபோன் பண்ண யாரு அப்படின்னம்னா ஒரு 500 ரூபா கொடுங்கன்றான். நமக்கு கண்ணீர் வருது. 500 ரூபா இருந்தா ஒரு மாசத்துக்கு நான் அரிசி வாங்கி போடுவேன். போடுங்க, அது நீங்களா தின்னுங்க, நான் இதை தின்னுக்கிறேன். என்னையா செய்வீங்க? சமூகம் போகிற போக்குல நாம பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கயோ அப்படியே போகுது. அவனுடைய உலகம் எது என்று தெரியாமலே பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள போன் வந்தது, மொபைல் வந்த உடனே அப்படியே நகர்ந்துடுறான், அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம பக்கத்துல என்னப்பா அப்படின்னோம்னா, அப்புறம் பேசுறேன். என்ன யாரு கூட பேசுவேன்? ஃப்ரெண்டு. நான் வந்தோடனே ஏன் கட் பண்ணிட்டேன்? முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிட்டேன். இல்லப்பா ஏதோ நீங்க பேசிக்கிட்டே இருந்தா இப்ப என்ன பார்த்தனே, அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு போறான். இல்லடா அது யாரு கூடன்னு, நீங்க யாரு கூட பேசுறீங்க நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன்னா? ஓரளவு தர்மத்தோட நடந்துக்கங்க, இதெல்லாம் எட்டிக்கெட். ஒரு காலேஜ் பையனுக்கு 1000 பேர் இருக்கும்ன்றான். நமக்கு இந்த பிள்ளைகளை பாம்புன்னு சொல்றதா பழுதுன்னு தான்றதா? இவன் நல்லவனுதான் நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னுடைய இளமை கால விஷயங்கள் எல்லாம் என் முன்னாடி வந்து நிக்குது. நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி இவனும் வந்துருவானோ? இந்த சிக்கல் எல்லாருக்கும் இருக்கு. ஆம்பளை பையனை வச்சிருக்கிறவங்களாவது கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறாள் மிரளுது. ஏன்னா அது போட்டுட்டு போற உடை இருக்கு பாருங்க, வெளியில கிளம்பும் போது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு, அது போட்டு போகும்போது அவங்க அப்பா அப்படியே கண்ணீர் விட நிக்கிறாரு. ஏமா ஏ அப்படின்றாரு. அது பாய் பாய் டாடி அப்படின்னுது. அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இது மாதிரி போட்டிருக்கேன்னா, எங்க காலேஜ்லயே நான் தான் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு என்னன்னு தோணும்? வாழ்க்கையில சுத்தி இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறத விட வைஃபையோட அவன் கனெக்ட் ஆகிருக்கிறான். எந்நேரமும் கனெக்டட், ஆல்வேஸ் வித் வைஃபை. இந்த வாழ்க்கை முறை எல்லாரையும் பார்க்கும் போது என்னமோ மாதிரி தெரியுது. நம்மெல்லாம் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி தெரியுது. இவனுக்கு நல்லது சொல்லி தரணும். அவன் தான் நம்முடைய நம்பிக்கை நாற்று. எதிர்காலத்தில் நாம் தடுமாறும் போது நாம் கைகளிலே தவழ வேண்டிய ஊன்றுகோல். அவன் என்ன ஆவானோன்ற பயம் நமக்குள்ள வருது. அதனால இறை நம்பிக்கை இருக்கு. எப்படி அவன் சரியாயிடுவான்ற ஒரு பிரார்த்தனை இருக்கு. நிஜமா நம்ம பிள்ளைகளுக்காக நாம செய்ய வேண்டியது நிறைய பிரார்த்தனை. அதுதான் இந்த பிள்ளைகளை சரி பண்ணும். ஏன்னா காலேஜில் இப்ப கல்யாண மாலையில வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னா சந்தோஷம்தான், அதிதியில ஏற்பாடு பண்ணி நம்ம வாட்டு காசு இது பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா, அதுக்குன்னே ஒரு விங்கு வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. கிரைம் பிரான்ச் மாதிரி ஓடி வருபவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு விங்கு இருக்கு. அங்க மாலையோட சில பேர் இருக்கான். அதுல அந்த ஆள் சொல்லி விடுறாரு, நீங்க இப்ப போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, 11:30 தான் நல்ல நேரம்ன்றாரு. உங்க அப்பா அம்மா எங்கடான்னு அவன் வரவே மாட்டாங்கன்றான். 6 மாசம் 3 மாசம் கூட அந்த வாழ்க்கை தொடர மாட்டேங்குது. எதை தேடுகிறார்கள் இந்த பிள்ளைகள்? பார்க்கிற தொலைக்காட்சிகள், பார்க்கிற சினிமாக்கள் எல்லாத்துலயுமே ஒரே இடத்துலதான் அவங்க கூடி பேசுறாங்க. ஒன்னு பார், இல்லாட்டி காஃபி ஷாப். காஃபி ஷாப் கூட இப்ப பழசா போச்சு. பார் 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 தான். பார்ல கூடுகிற இளைஞனுக்கு உணர்ச்சி வேகம் இருக்குமா அல்லது அறிவு வசப்பட்டு அவன் நடப்பானா? பொம்பளை பிள்ளைகளே குடிக்குது. ஒரு ஹோட்டல்ல நான் தங்கியிருந்தேன். ஹோட்டல்ல ஒரு நாள் 11 மணிக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஒரு பொண்ணு வந்து அந்த ரிசப்ஷன்ல கேக்குது,
ரூம் நம்பர் 792 ப்ளீஸ் அப்படின்னுது. இருந்தாலும் தெர் இஸ் நோ சச் ரூம். ஓ தென் 972, தென் 297. அவன் நொந்துட்டான், தலையை பிடிச்சிட்டு, சரி மேடம் யூ டெல் யுவர் ரூம் நம்பர். தெரியலையா, தடுமாறி நிற்கிது. சார் தலையெழுத்து சார் இப்படி வந்து நிற்கிதுங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். நீங்கள் போங்க சார், இங்கெல்லாம் நிற்கிறது சரியில்லைன்றான். எனக்கு அதை பெற்ற பெற்றவர்களை நினச்சேன் நான். என்ன நம்பிக்கைகள் இந்த பிள்ளைகளுக்கு உடலும், அந்த உடலை வளர்த்து உயிரை வளர்த்து அதுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்கிற பிள்ளையா வரும்னு அவங்க நம்பி இருக்கிறாங்கல்ல. இப்படி நடுத்தருவில் ஒரு நாரி போய் கிடக்க பார்க்குறவெல்லாம் கேவலமாக பேசுகிறானே, இந்த பிள்ளைகள் எங்கே போகுது? இந்த கேள்வி எல்லாரும் முன்னாடி நிற்கிது. நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை, பக்கத்தில் யாராவது ஒரு பிள்ளை கொஞ்சம் சரியில்லைன்னா கூட தயவு செய்து கூடுமான வரைக்கும் சொல்லுங்க, அடே வேணாயா, வாழ்க்கை ரொம்ப நீளமானது, அவசரப்பட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க ஆசைப்படாதீர்கள், இந்த வாழ்க்கையை பொறுத்திருந்து அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 50 பைசாவுக்கு நான்லாம் அழுது இருக்கேன் அப்படின்னு என் பையன் கிட்ட சொன்னா அவன் சிரிக்கிறான், உங்க அப்பாவுக்கு பழக்க தெரியலன்றான். ஜஸ்ட் 2000 rupees அவன் வாங்குகிற பொருட்கள், ஜஸ்ட் 2000 rupees. பிள்ளைகள் சம்பாதிக்கிற வரை பெற்றோரின் சம்பாத்தியத்தில் செலவு பண்ணா எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்ன்ற எண்ணத்தை விதையுங்கள். எண்ணி எண்ணி செலவு பண்ணணும், காசு கிடைக்காதுடா, சிரமம்டா, நான் எத்தனை அவமானங்களை தாங்கி கொண்டு இந்த பணத்தை சம்பாதித்துக்கிறேன்றதை ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நாம் சம்பாதிக்கிறது. இந்த பிள்ளைகள் செல்லம் கொஞ்சி அழிக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்துக்காக தயாராகிற பருவத்தில் இப்படி செய்யலாமான்னு கொஞ்சம் நினைவுபடுத்தணும். தொலைக்காட்சிகள் இதை செய்வதில்லை, சினிமாக்கள் செய்வதே இல்லை, கல்லூரிகளில் செய்ய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டணம் மிக அதிகம். இந்த கட்டணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஒழுங்காருன்னு அவன் அப்படியே போயா அப்படின்றான். அவன் என்ன செய்வது? விரும்பிய கல்வி கிடைக்கிற மாதிரி அரசாங்கங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தரணும். இன்னமும் நெருக்கடிகளுக்குள்ளேயே வைத்து அவன் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற கோபத்தை எல்லாம் குடும்பத்தின் மீது தான் காட்டுறான். எல்லாம் ஒரு அப்பனா எதுக்கு என்னை பிள்ளைய பத்துன்ற கேள்வி எப்ப வருதுன்னா, அவன் என்ன படிக்க நினைச்சானோ 98 மார்க் வாங்கி அந்த கோர்ஸ் கிடைக்கலைன்னா அப்பா மேல திருப்புறான். அப்பா அலறாரு, டே நான் என்னடா செய்ய முடியும், நானும் இப்படித்தாண்டா இருக்கேன், ஒண்ணுக்கு நீ லாயக்கல, அல்லது நீ 20 லட்சம் கொடுத்து இடம் வாங்குன்னு கேட்கிறான். இப்போ நம்முடைய தர்மங்கள், நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் போய் மோதி முட்டி மண்டி போடுற இடமா இளைஞன் நிற்கிறான். அவன் மட்டும் இதை வாங்கி தாங்கி கொண்டு வளர்ந்தான் என்றால் சமூகம் உடனடியாக மாறும். உலகத்திலேயே நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி 50 வயதுக்கு கீழே, ஏன் 35 வயதுக்கு கீழே 50 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இவர்கள் நினைத்தால் பெரிய உயரங்களை தொடலாம். பிள்ளைகளை யாராவது பெரியவங்க பேசும்போது கேளுங்க. ஆசிரியர்கள் பெற்றோர்களை கொஞ்சம் மரியாதை பண்ணுங்க. கொஞ்சம் என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த பேச்சாளர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ், வாத்தியார் மாதிரி நாங்கள் பேசுகிறோம்ல, இது மாதிரியே பயல்களை கூப்பிட்டு கெஞ்ச வேண்டியது. பேச்சாளர்கள் வீட்டில் பேசவே முடியாது, பேச ஆரம்பிச்சா சொல்லுவான் இன்னைக்கு வேற ஊர் கிடைக்கலையான்றான், பைய தூக்கி எங்கேயாவது அனுப்பி விடுங்க வரேன்றான். அதனால ரொம்ப 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 நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பிள்ளை வளர்க்கிற பெற்றோர், ஆணு சரி பெண்ணு சரி, பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய. வெளியில் போனால் மழை பெய்தால் கொடை கொடுக்கலாம், குளிர் அடித்தால் ஸ்வெட்டர் கொடுக்கலாம். ஆனால் சமூகமே விஷமாகி நின்றால் போபால் மாதிரி ஆகிக்கிட்டே போகுதே, மூச்சு விடுவது கூட விஷமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரியங்காட்டுங்கள். கொஞ்சம் பிரியமா, அவன் ஒருவேளை புறந்தள்ளினாலும் சின்ன வயசுல நம்மளை உதைச்சிட்டானே அப்ப தூக்கல, நம்ம மேல என்னென்னவோ பண்ணினானே அப்ப கூட அவன் மேல பிரியம் காட்டல. பிள்ளைகளே, வாசிக்க நேசிக்க கொஞ்சம் யோசிக்க நேரம் செலுத்துங்கள். உங்கள் பெற்றோரை பற்றி நல்லதை வாசியுங்கள், குடும்பத்தை நேசியுங்கள், எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். இன்றைக்கு கண்ணில் காணுகிற ஒரு பெண் மட்டும்தானா உங்கள் கண்ணுக்கு பேரழகி? ஒருவேளை பொறுமையாக இருந்து உயரங்களை தொட்டால் இது மாதிரி 1000 பேர் உன் வரிசையில் வருவார்கள். உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். 2.5 லட்சம் கல்யாணங்களை நடத்திய கல்யாண மாலை உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணாமலா போகும்? அந்த மகிழ்ச்சியான நாளிலே பெற்றோர்கள் சுத்தி நின்று பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் இவ்வளவு காலம் கற்ற கல்வியின் பயன் உங்கள் ஒழுக்கத்தில் வெளிப்படும். ஏன்னா எது கல்வி அப்படின்னா, படிச்ச எல்லாம் மறந்து போன பிறகு மனசுல தங்குதே, அதுதான் கல்வி. நாங்க அதற்கு பேர் ஒழுக்கம் என்று பெயர்.
அந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடத்தையின் மூலம் வெளிப்பட்டால் பெற்ற வயிறு குளிரும், பெற்றவர்கள் பெருமை பெறுவார்கள். என் இளைஞனே, உன்னை பார்த்து நான் நலம்